யாருக்கு சேலஞ்ச் அதிகமாக வருதோ அவன் தான் எக்ஸ்பர்ட் ஆகிறான். எக்ஸ்பர்ட் தான் உலகத்தையே ஜெயிப்பான். இன்னைக்கு உலகத்தில் ஒரு வெற்றியாளன் அத்தனை பேரும் எடுத்துக்கங்க, அவங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சை அவங்க சந்திச்சிருப்பாங்க. அந்த சேலஞ்சை அவங்க தூக்கி போட்டுட்டு ஓடலை, தற்கொலை பண்ணிக்கலை, ஆனால் அதை ஓவர் கம் பண்ணி வந்துட்டாங்க. அதனால தான் அவங்க உச்சக்கட்டத்தில் இருக்காங்க. உச்சக்கட்டத்தில் வாழ்க்கையில் இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றியாளர்கள் எல்லாருமே மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க, மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளாயிருக்காங்க. இன்னைக்கு ஆப்பிள் சிஇஓ எடுத்தீங்கன்னா, அந்த கம்பெனியை உருவாக்கி அவர் தான் உருவாக்கினார். 2 முறை அவர் கம்பெனியிலிருந்து தூக்கி எறியப்பட்டார். நடு ரோட்டில் அவரை தூக்கி போட்டாங்க. கம்பெனியை உருவாக்குனவரே அவர் தான், ஃபவுண்டரே. அவரை தூக்கி ரோட்டில் தூக்கி போட்டாங்க. அவர் ஒன்றும் தற்கொலை செய்து கொள்ளலை. திரும்ப முதலேருந்து ஸ்க்ராட்சில் இருந்து மறுபடியும் ஆரம்பித்து மறுபடியும் அதே நிலைக்கு வந்து மறுபடியும் தூக்கி போட்ட அதே ஆளை தூக்கி திரும்ப உட்கார வச்சாங்க. நீங்கள் வாழ்க்கையில் உச்சக்கட்டத்தை அடைந்த அத்தனை பேரும் பிரச்சனையின் உச்சத்தை சந்தித்தவர்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னா நீங்கள் பெரிய பாக்கியசாலின்னு நினைங்க. அதை ஒரு சேலஞ்சாக பாருங்கள். அதிலிருந்து அதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் பெரிய ஆளுங்க. பிரச்சனையே வராதவன் வந்து முட்டாளாக தான் இருப்பான். மிகப்பெரிய பிரச்சனை உங்களுக்கு வருதுன்னா நீங்கள் பாக்கியசாலி. தற்கொலைங்கிற பேச்சுக்கே இடமில்லை. சிந்திக்கவே சிந்திக்காதீங்க. இது ஒரு பெரிய சந்தோஷமாக ஒரு சேலஞ்சாக எடுத்து அதுலேருந்து வெளியில் வந்தீங்கன்னா உலகத்தையே ஜெயிச்சிடலாம்.